தமிழ் திரையுலகில் கமர்ஷியல் படங்களின் மன்னன் என்று அழைக்கப்படும் இயக்குனர் ஹரி தனது ஒவ்வொரு படத்திலும் ஏதேனும் ஒரு ஊரின் கலாச்சாரத்தை மிக துல்லியமாக பதிவு செய்வதில் வல்லவர். அந்த வகையில் விக்ரம் த்ரிஷா நடிப்பில் மெகா ஹிட்டான சாமி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு குறிப்பிட்ட காட்சி பல ஆண்டுகளுக்கு பிறகும் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. படத்தில் கதாநாயகி த்ரிஷா ஒரு பிராமண பெண்ணாக நடித்திருப்பார். ஆனால் அவர் கல்லூரியில் தனது தோழிகளுடன் சேர்ந்து ஒரு பாடலுக்கு மிக தீவிரமான லோக்கல் ஸ்டெப்ஸ்களை போட்டு ஆடுவது போன்ற ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். பொதுவாக அந்த காலகட்டத்தில் கதாநாயகிகள் மென்மையான மெலடி பாடல்களுக்கோ அல்லது மேற்கத்திய நடனமோ ஆடுவதுதான் வழக்கமாக இருந்தது. ஆனால் ஹரி இங்கேதான் தனது முத்திரையை பதித்தார். திருநெல்வேலி மண்ணைச் சேர்ந்த ஹரி அங்குள்ள கல்லூரிகளில் விழாக்கள் நடக்கும்போதும் மாணவிகள் எந்த பாகுபாடுமின்றி தாரை தப்பட்டை முழங்க அந்த மண்ணின் குத்துப்பாடல்களுக்கு உற்சாகமாக நடனமாடுவதை நேரில் பார்த்திருக்கிறார். நெல்லை மக்கள் கொண்டாட்டத்தை எப்போதுமே மனதார ரசிப்பவர்கள், அதை திரையிலும் கொண்டு வர வேண்டும் என்பதே என் நோக்கம் என்று ஹரி ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தது இங்கே நினைவு கூறத்தக்கது. இயக்குனர் இந்த ஐடியாவை சொன்னபோது த்ரிஷா சற்றும் யோசிக்காமல் அந்த கலாச்சாரத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டார். அந்த பாடலில் அவர் காட்டிய எனர்ஜியும் ஒரு பக்கத்து வீட்டு பெண் போன்ற அவரது துள்ளலான நடிப்பும் அந்த படத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது. திருநெல்வேலி அல்வா, தாமிரபரணி ஆறு மற்றும் நெல்லையப்பர் கோவிலுக்கு பிறகு சாமி படத்தின் மூலம் அந்த ஊரின் கல்லூரி கலாச்சாரத்தையும் மக்களின் யதார்த்தமான வாழ்வியலையும் உலகறிய செய்தார் ஹரி. இதனால்தான் இன்றும் சாமி திரைப்படம் திருநெல்வேலியின் அடையாளங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது.